ஹலோ மக்களே, நான் உங்கள் காரைக்குடி ஸ்டார்ஸ் ராஜ். இப்போ நம்ம மதுரை மாவட்ட பக்கத்தில் மேலூருங்கிற வில்லேஜ் பக்கத்தில் வந்து கீழவுங்கிற கிராமத்தில் நிற்கிறேன். ஸோ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மகான் சக்கரபீர் ஒளிவிழான்னு சொல்லிட்டு ஒரு தர்கா இருக்குது. ஸோ ஒரு சிறப்பு வாய்ந்த தர்கான்னாங்க. நேற்று இங்கே எப்போவுமே வருஷம் ஃபுல்லாக கந்திரிகள் நடக்க நம்ம இன்னைக்கு இந்த தர்கா ஒரு வேலையாக வந்தப்போ சரி இந்த தர்கா அப்படியே ஜாரத் பண்ணிட்டு போயிடுவோங்கிற வந்தேன். ஸோ நம்ம லாகுக்காண்டி தர்காவை எடுப்பணுங்கிற மாதிரி அப்படியே வந்திருக்கோம். ஸோ அந்த தர்காவுடைய வரலாறு என்னங்கிறது உள்ளே போய் பார்ப்போம். பெரியவங்களாம் இருப்பா, கேட்டு பார்ப்போம். வாங்க என் கூட போகலாம், வாங்க வீடியோக்குள்ள. நம்ம வந்து சக்கரபீர் ஒளியுள்ள அவங்க தர்காவுக்கு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க. நல்ல ஃப்ளோர் போட்டு நல்லா சூப்பராக கிரானைட்ல போட்டு சூப்பராக வச்சிருக்காங்க. நான் ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். அப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ளோர் நல்ல நீட்டான ஒரு இட வசதி கிடையாது, இந்த மாதிரி மண்டபமும் கிடையாது. அப்போ வந்து ஒரே முள்புதிராவும் ஒரு பொட்டலாகவும் தான் இருக்கேன். அதே பார்த்தீங்கன்னா இப்போ மண்டபம் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி நல்லா தரம் நல்லா சூப்பராக கிரானைட் போட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கந்திரி சமைக்கிற இடம், கந்திரி கொடுத்து சமைக்கிற இடம் நல்லா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு 9 வருஷம் மிகப்பெரிய மாற்றமா இருக்கு. அதே மாதிரி மலை மேலே பார்த்தீங்கன்னாவே விளக்கெல்லாம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டெப்பு போட்டு கைப்பிடிச்சி ஏறுற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஸோ நிறைய மாற்றங்கள் இருக்கு. வாங்க என்ன மேலே போய் பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ள. இப்போ நம்ம சக்கரபீர் ஒளியுள்ளாவுடைய தர்காவில் கீழ்த்தளத்தை பார்த்துட்டோம். அதாவது இந்த மண்டபம் இருக்கு, மக்கள் தங்குறதுக்கு மண்டபம் இருக்கு, கந்திரி கொடுக்குற இடம் இருக்கு, பக்கத்தில் ஒரு ஊத்து இருக்கு. அந்த ஊத்துல இருந்து கிட்டத்தட்ட எப்பவுமே 24 ஹவர்ஸ் தண்ணி இருக்கு. ஒரு 700 மக்கள் வந்து எடுத்துக்கிறதா சொல்றாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் கந்திரிலாம் கொடுக்குறாங்க. இது போய் பார்த்தா மக்கள் இங்கே தங்குறது, படுத்துருக்கிற இடம், 24 ஹவர்ஸ் பாத்ரூம் வசதி, தண்ணி வசதியோட இருக்கு. ஸோ அதெல்லாம் நிறைய ஃபெசிலிட்டி இப்போ பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அடுத்து அப்படியே மலை மேலே ஏறுறா, வாங்க உள்ள தர்கா போய் பார்ப்போம். இப்போ மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்கா. இப்போ ரொம்ப பெரிய மலை இல்லை, சின்ன மலை தான். ஆனால் இதுலேயுமே ஏறையும் நம்மளுக்கு மூச்சு தான் வாங்குது. இப்போ நம்மளுக்குமே நல்ல ஒரு 10-11 மணி நல்ல வெயில் தான். இப்போ அதாவது இன்னொரு விஷயம் இதில் பதிவு பண்ணி ஆகணும்னா, இந்த மலை மேலே பாருங்க, இந்த சின்ன கேப் மாதிரி தெரியும் பாருங்க. அந்த கேப்ல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இல்லை, ஒரு பல 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஜும்மா தொழுகைக்கு அப்புறம் வந்து, அதாவது அந்த ஒரு 2:30 மணி 3 மணி ஜும்மாக்கு அப்புறம் அது ஒரு வடிச்ச தண்ணி மாதிரி ஒரு தண்ணி கொஞ்சம் நேரம் வடியுமா, அது மேலே வந்து ஊத்து மாதிரி வந்துகிட்டு இருக்குமா. ஸோ ஊத்தா இருந்தால் பகலையில் வரணும், இல்லை சாயங்காலம் வரணும், நைட் ஆனால் வரணும். மத்தியானம் ஜும்மா தொழுகைக்கு அப்புறம் அது வழியாக தண்ணி கொஞ்சம் வடியும், ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் வடிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது என்னன்னு தெரியல, அது ஒரு விஷயம். இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா மகரிப் டயத்தில் பூரா நகரம், அந்த பள்ளியாசல் நகரம் அடிப்பாங்கல்ல, அந்த சவுண்டு கேட்டதாகவும் நிறைய பேர் சொல்றாங்க. அதுவுமே பல வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ எதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு அதிசயமான நிகழ்வுலாம் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, முன்னாடி நடந்திருக்கு. இப்போ அந்த மகான் மேலே இருக்காங்க. ஸோ நம்ம அவங்களை தான் பார்க்க போறோம், வாங்க. இப்போ நம்ம மலை மேலே ஏறி வந்துட்டோம். ஸோ அந்த ஏற்ற மாதிரி தான் மகான் சக்கரபீர் ஒளியுள்ள தர்கா இருக்கு. ஸோ தர்காவுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த இடத்த உங்களை காமிச்சே ஆகலை. இந்த இடம் பாருங்க, மலை மேலே உச்சிக்கு வந்துட்டேன். பச்சை பசேன்னு பசுமையா இருக்கு பாருங்க. ஏற்ற மாதிரி தெரியுறது வந்து நம்ம பிரான் மலை ஏற்ற மாதிரி தெரியுறது. அவ்வளோ கிரீனிஷா அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஸோ மலையில ஏறி வந்த கூட உங்களுக்கு இழைக்கல, இந்த வெயிலுடைய தாக்கத்தினால ரொம்ப இழைக்குது நம்மளுக்கு. பாருங்க இந்த சீனரியை பாருங்க, அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியா அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஃபுல்லா அந்த ஏரியா ஃபுல்லா வந்து கிரானைட்ஸ் ஃபேக்டரிஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு. எல்லாம் பாறையா அப்படியே கேக்கு மாதிரி கட் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, ஓகே, வெயில் அதிகமாயிருச்சு, வாங்க தர்காக்குள்ள போவோம். இப்போ நம்ம உள்ள தர்கா கிட்ட வந்துட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தர்காவுக்கு மேலே உள்ள ஷெட்டு, கீழே உள்ள ஷெட்டு, அந்த ஃப்ளோரு, அதே மாதிரி கந்திரி நடக்கிற ஷெட்டு எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த மலைக்கு வந்து தர்காவுக்கு ஜாரத் பண்ண வராங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த பாவாட்ட துவா செஞ்சு அவங்க நியத்து வைக்கிறதா சொல்றாங்க. ஸோ நியத்து வச்சு அது மூலமா அவங்களுக்கு ஏதோ பலன் அடைகிறதா சொல்றாங்க. அதனால வந்து அவங்களுக்கு அந்த நிறைவேறினதுக்கு அப்புறம் அவங்க இந்த தர்காவுக்கு வந்து அவங்க மண்டபம் கட்டுறோம், ஃப்ளோர் கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா சொல்றாங்க. ஸோ இங்கே வந்து இந்த ஷெட்டு, இந்த பாதை, ஸ்டெப்ல ஏறி வர்ற அந்த படி எல்லாமே இங்க யாரு வந்து நேர்த்திக்கடன் பண்ணி அவங்களுக்கு நிறைவேறதா சொல்றாங்களோ அவங்க செஞ்சு கொடுத்ததா சொல்றாங்க. அந்த இதுல கூட போட்டிருக்கு சக்கரபீர் ஒளியுள்ள தர்கா கந்தூரி மண்டபம்னு போட்டிருக்கு. ஸோ இதுல யாரும் நேர்த்திக்கடன் பண்ணி அவங்க நிறைவேறி அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பான்சர் வந்து அந்தந்த பப்ளிக் மக்கள் அவங்களா முன்னின்று பண்ணியிருக்காங்க. இது நம்ம இஸ்லாமிய மதம் மாத்திரம் கிடையாது, மாற்று மத சாதவர்கள் வந்து எல்லாருமே இங்க வந்து போயிருக்காங்க, எல்லாருமே நேர்த்திக்கடன் பண்றாங்க. இப்போ நம்ம தர்காக்குள்ள வந்துட்டா, இந்த தர்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் இருக்கு. ஸோ இந்த கேப்ல இங்கே தான் மக்கள்லாம் இங்கே உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அடங்கியிருக்க இது கபர் வந்து இதுக்குள்ள இருக்கு. ஸோ அதனால பார்ப்போம். ஒரு சித்த நேரம் இங்கே நம்ம உட்காந்துட்டு ஆசுவாசப்படுத்திட்டு போவோம்.
ஓகே. வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப நிஜப்தமா, அமைதியா, ரொம்ப கூலா, ரொம்ப காமா இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு ஃப்ரைடே வந்திருக்கோம். நேத்து ரொம்ப விசேஷமா இருந்ததா சொல்றாங்க. எவரி இது வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா, ரொம்ப இங்க விசேஷம்ங்கிறாங்க. ஸோ இங்க வந்து ஜியாரத் பண்ணிட்டு, சில பேர் வந்து இங்க தங்கிட்டு கால் எந்திச்சு போறதெல்லாம் சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலைங்கிறனால யாரும் இங்க இல்ல. ஸோ நம்ம மாத்திரம் தான் இருக்கேன். ரொம்ப அந்த இடமே ரொம்ப அமைதியா, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப கூலாவும் இருக்கு. ஸோ இந்த மலை பார்த்தீங்கன்னா எப்படின்னா, ஒரு சின்ன மலையா தான் இருக்கு. நீள வாக்குல இருக்கு. இதுக்குள்ள அதுக்குள்ள குனிஞ்சு தான் போகணும். ஒரு ஆள் இங்க கீழ ஒரு ஆள் உயரத்துக்கு தான் மலை இருக்கு. அது கீழ உள்ளக்க போகணும். அதுக்குள்ள அப்படியே போவோம். அப்படியே வர்றோம். இப்ப பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள நம்ம அப்படியே நின்றபடியே குனிஞ்சு தான் உள்ளக்க வரணும். உள்ளக்க அப்படியே ஒரு சின்ன குகை மாரி போகுது. அப்படியே வாங்க போவோம். இப்ப நம்ம தர்காக்குள்ள அந்த குகைக்கு வழியா அப்படியே குனிஞ்சு இங்க உட்காந்துட்டோம். ஸோ நம்ம உட்காந்துருக்க இடத்துக்கு அந்த மலைக்கும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 3 அடி. நம்ம உட்காந்துருக்க இடத்துக்கும் தலைக்கு மேல 3 அடி தான் இருக்கு. ஸோ இந்தா இருக்கு பாருங்க. அப்படியே காமிங்க. இதுதான் உள்ள என்ட்ரன்ஸு. இதுக்குள்ள தான் அவங்க அடங்கியிருக்கிறதா சொல்றாங்க. இன்னும் சில பேர் ஜீவ சமாதிங்கிற மாரி உள்ளக்க போனத விட வெளியில வரலங்கன்னு சொல்றாங்க. அது உண்மையான வரலாறு நம்மளுக்கு இன்னும் சரியா தெரியல. இருந்தாலும் ஒரு இதுக்குள்ள தான் அவங்களுடைய அடக்கஸ்தலம் இருக்குங்கிறது நம்பப்படுது. ஆமா. இதுக்குள்ள அப்படியே இன்னும் சுரங்கம் மாரி இறங்குதுன்னு சொல்றாங்க. அது நமக்கு தெரியல. ஃபுல்லா இருட்டா இருக்கு பாருங்க. ஸோ மக்கள் இத முடிக்க இங்க இருந்து உட்காந்துட்டு அவங்களுக்கு சலாம் சொல்லி இங்கேருந்து யாசீன் ஓதுறதாகவும், அவங்கள்ட்ட துவா செய்றதாகவும் சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம யாரையும் பார்க்கல. வெள்ளிக்கிழமை நம்ம யாரையும் பார்க்கல. ஒரு காமிக்கிறக்காண்டி இங்க வந்திருக்கேன். ஸோ ரைட் நம்மளும் பார்த்துட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்ப நம்ம உள்ள தர்காக்குள்ள ஜியாரத் பண்ணிட்டு வந்துட்டேன். அதாவது இந்த சக்கரை பீருடைய அவங்க ஒலிவுல்லாவுடைய வரலாறு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 1000 வருஷத்துக்கு மேல அவங்க அரபு தேசத்துல இருந்து இங்க இஸ்லாத்த பரப்புவதற்காண்டே வந்திருக்காங்க. ஸோ அவங்க நோக்கமே அதுதான். தீன் பரப்புறதுக்காண்டி தான் வந்திருக்காங்க. அப்போ பரப்புரையில இந்த இடத்த சூஸ் பண்ணி அவங்க இருந்திருக்காங்க. இருக்க போயில இந்த மலையில அவங்க இருக்க போயில இங்க உள்ள ஒளிமார்கள், இங்க உள்ள மக்கள்லாம் கூப்பிட்டு தீனை பத்தி பரப்பிட்டு இருக்காங்க. அப்ப இஸ்லாம்லாம் என்ன? இஸ்லாம்ங்கிற ஒரு அமைதி மார்க்கம், சமத்துவமான மார்க்கம்னு சொல்லிட்டு பண்ண போயில அதுல விரும்பி வந்தவங்க நிறைய பேரு. ஸோ அது மாதிரி என்னன்னா, இங்க காலப்போக்குல அந்த மகான் இங்க தங்கி இருந்து அவங்களுக்கு நல்ல உபதேசம் பண்ண போகையில சில பேர் மக்கள் நம்ம இஸ்லாம் மக்களும் சரி, மாற்று மத சகோதர மக்களும் சரி போகையில முடியாதவங்களை எங்களுக்கு முடியலை, எங்களுக்கு சரி பண்ணி தாங்குகையில அவங்க ஏதோ அவங்க தண்ணியில ஊதி குடிப்பாங்க. ஊதி குடிக்கையில அது இறைவனுடைய கிருபையால அவங்களுக்கு ஷிஃபா ஆயிரும், அதாவது சரியாயிரும். சரியான வச்சு ஒரு பெரிய மகானா இருக்காருன்னு இவரு கொண்டாடி இருக்காங்க. ஸோ அதுல இருந்து வரப்பட்டது தான் இந்த தர்காவோட பெரிய சிறப்புங்கிறாங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ உள்ள சௌகரியங்கள் எதுவுமே கிடையாது அப்ப. அதாவது எப்பவுமே காடா தான் இருந்திருக்கு. இது வெறுமனே மலையா தான் இருந்திருக்கு. அப்ப இங்க அனிமல்ஸ்லாம் வரதா சொன்னாங்க. அதாவது நரிகளுடைய நடமாட்டங்கள் அதிகமா இருக்குமா. ஸோ இங்க பகலில போய் இந்த மகான ஜியாரத் பண்ணிட்டு போயிருவாங்க. 4 மணிக்கு மேல இறங்கிருவாங்க. அதுக்கு மேல நரிகளுடைய தொந்தரவு அதிகமா இருக்குங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இப்ப அதெல்லாம் காலப்போக்குல அதெல்லாம் அனிமல்ஸ் எல்லாம் மறைஞ்சிருச்சு. எல்லாம் நகரமா மாறிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மக்கள் வர வர போக போக தங்களுடைய நேர்த்திக்கடனை இந்த மகான்ட்ட சொல்லி, இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணி எங்களுக்கு சரி பண்ணி தாங்கன்னு சொல்ல போகையில, அவங்களுடைய அவங்க துவா இறைவன்ட்ட அதாவது அல்லாட்ட துவா செஞ்சு, அவங்க மூலமா கிடைச்சதாகவும் சொல்றாங்க. அதுவும் நிறைவேறினனால நாங்க இதெல்லாம் செஞ்சு வச்சோம் அப்படிங்கிற மாரி கீழ உள்ள மக்களும் சொன்னாங்க. ஆ அப்படி ஒரு சிறப்பு இந்த மகானுக்கு உண்டு. இப்ப நம்ம ஜியாரத்த முடிச்சுட்டோம். ஸோ இப்ப நம்ம கீழ உலகுல இந்த சக்கர பீர் ஒளியுல்லா தர்காவுக்கு வந்த பர்ப்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாக் எடுக்கிறக்காண்டி தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஒரு மலையில அடங்கியிருக்க மகானுக்கு ஒரு ஒரு வரலாறு இருக்கு அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ அதுதான் நம்ம எடுத்தோம். உங்களுக்கு சொன்னேன். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம். இங்க இஸ்லாத்த தாண்டி, இஸ்லாமியர்கள தாண்டி மாற்று மதங்கள் எல்லாருமே வர்றாங்க. அவங்கவங்களோட கோரிக்கைய இங்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு சரி செய்யப்படுதா சொல்லப்படுது. அவங்க சரி செஞ்சதுக்கப்புறம் அவங்க மனநிறைவுக்கு நான் இந்த ஷெட்டு போடுறேன், நான் இந்த பிளாட்ஃபார்ம் போடுறேன், நான் தண்ணி வசதி பண்றேன் அப்படிங்கிற மாரி ஒரு ஆள் பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. அவங்கவங்க நம்பிக்கைக்கு ஏற்ப இறைவனுடைய அருளால அவங்களுக்கு அது நடைபெறுது. இறைவன் என்று எதுவும் மாற்றம் இல்ல. அவன் ஒருவனே. அவன் தான் எல்லாமே நடைபெறுது. இதற்கிடையில என்னன்னா, என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, நம்மளுக்கு நோயை குடுக்கிறவனும் இறைவன் தான். நோய ஷிஃபா ஆக்குறவனும், அதாவது சரி செய்றவனும் இறைவன் தான். ஸோ நம்ம எதா இருந்தாலும் இறைவன்ட்ட தான் ஃபர்ஸ்ட்டு முறையிடணும். இவங்கள மாரி உடைய பெரிய மகான்கள்லாம் எப்படின்னா, ஒரு இன்னும் சின்ன உதாரணம் சொல்றேன். இப்ப நம்ம வெளியூர் போறோம், வெளி தேசத்துக்கு போகையில என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப "டேய் வெளியூர் போறியா? அவர பார்த்து ஹாஜியார பார்த்துட்டு துவா செய்ய சொல்றா. உனக்கு துவா பண்ண சொல்றா" அப்படிம்பாங்க. ஸோ அவங்க "நல்லபடியா போயிட்டு வாப்பா. அல்லாஹ் உனக்கு கிருபை செய்வான்" அப்படின்னு. "டேய் இந்த பெரிய ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாடான்னா" "நல்லபடியா போயிட்டு வாப்பா. இறைவன் உனக்கு எல்லாத்தையும் நல்லா ஆசீர்வாதம் பண்ணுவாப்ல" அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றான் பாருங்க. ஸோ அந்த டைமிங்ல நம்மளுக்கு நம்மளுக்கு அந்த அந்த வார்த்தை நம்ம காதுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு எனர்ஜியா இருக்கு.
ஸோ அந்த மாதிரி இதுக்கு தான் வந்து பெரியவங்களை போய் முன்னோர்களை போய் பாருங்க தரிசிக்கணும்னு சொல்றதை தவிர மற்றபடி அவங்க நம்முடைய மகான்களா இருக்கட்டும், ஒளி உள்ளா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், கண்டிப்பா அவங்களுடைய தேவையை அவங்க அல்லாட்ட தான் கேட்பாங்க, இறைவன்ட்ட தான் கேட்பாங்க. சரிங்களா? அப்படிங்கல நம்ம வந்து நம்ம ஒரு இங்க துவா கேட்டுட்டு ஒரு ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு, நான் கேட்ட ப்ரேயரை கண்டிப்பா உங்க செய்யும்போது நீங்களும் கேட்டிருப்பீங்க. எங்களுக்காண்டி நீங்களும் துவா செய்யுங்க, உங்களுக்காண்டி நாங்களும் துவா செய்யறோங்கிற மாதிரி தான் உள்ள நடைமுறை. அதுதான் உண்மையும் கூட. ஸோ அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரலாம். இங்கே ஃபேமிலிஸ் எல்லாமே வாங்க. கந்திரி தான் நடக்குது. ஒரு ஒன் டே ட்ரிப் மறுபடியும் வந்துட்டு பார்த்துட்டு ஒரு ஜியாரத் பண்ணிட்டு ஒரு மலை சாந்திக்கு பார்த்துட்டு அந்த மகானை தரிசிச்சுட்டு ஜியாரத் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம். வேற வேற ஒன்றும் இல்லை. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, யாரும் தவறா நினைச்சுக்க வேண்டாம். இந்த மலையில பாத்தீங்கன்னா 2 மலைக்கு நடுவுல ஒரு ஆலமரம் முளைச்சு பெரிய மரமா நிக்குது. இந்த மரம்லாட்டி கண்டிப்பா நம்ம இந்த இடத்துல போய் உட்கார முடியாது. மணி 12 மணி ஆகுது. அது சின்ன சின்ன மரங்கள் இருக்கு. அந்த மலையை ஒட்டி கீழே நம்ம போக முடியாத இடத்துல நிறைய மரங்கள் இருக்கு. ஆனா இங்க போய் நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியாது. இந்த மரம் வந்து அந்த எஜ்ஜில் நம்ம போய் பார்க்குற இடத்துல இருக்கு. ஸோ இங்க பாய் விரிச்சு கூட படுத்துடலாம். நல்ல நிழல், ரொம்ப கூலா இருக்கு. மணி 12 மணி இருந்தாலும் இந்த இடம் கொஞ்சம் நல்லா ஒரு வெயிலோட சேர்ந்து ஒரு கூலா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, சூப்பர். இப்ப இந்த மகான் சக்கரபீர் ஒளியுள்ள தர்கா இருக்கிற இடம் மலை வந்து ஒரு பெரிய நீல மலையா இருந்திருக்கு. மலை தொடர் கிடையாது, ஒரு நீல மலையா இருந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மலையை பாதியா அங்கிட்டு இது பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. பாதி மலை தான் இருக்கு. அந்த இருக்கிற மலை பக்கம் தர்கா இருக்கு. ஸோ அந்த மலை ஃபுல்லா அங்கிட்டு கட் பண்ணிட்டாங்க. அங்கிட்டு என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம் வாங்க. இப்ப நம்ம வந்து ஜாரத்தை முடிச்சுட்டு இப்ப இந்த மலைக்கு மேல உச்சியில இங்க என்ன இருக்குன்னு பார்க்க வந்தா. ஸோ இந்த மலை பாத்தீங்கன்னா இந்த மலை இருக்க பக்கம் தர்கா இருக்கு. இதுக்கு அங்கிட்டு ஒரு 600-700 மீட்டருக்கு மலை இருந்திருக்கு. ஸோ அது இப்ப இல்ல, எம்டி பிளேஸா இருக்கு. பார்க்க ரொம்ப பயமா இருக்கு பாருங்க. ஸோ இந்த எண்டில் தான் நிக்கிறேன், எஜ்ஜில் தான் நிக்கிறேன். இதுக்கு பூரா எல்லாமே கிரானைட்ஸ் எல்லாமே எடுத்திருக்காங்க. அங்கங்க எடுத்த இடம் பள்ளமா இதுமா குளமா இருக்கு. இங்கேருந்து பார்க்கல டோட்டல் வியூ கம்ப்ளீட்டா தெரியுது. அதாவது அந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து, பிரான் மலையிலேருந்து இந்த ஊர் எல்லாமே கீழே உள்ள கம்ப்ளீட்டா தெரியுது. அதோ தூரத்தில் வந்து மேலூருமே தெரியுது, கம்ப்ளீட்டாக தெரியுது. இப்போ காரைக்குடி டு மதுரை பைபாஸ் போட்டுக்க ரோடும் அந்த இருக்கு. ரொம்ப சௌரியமாகி போச்சு இப்போ நம்மளுக்கு. காரைக்குடியில் வந்து ஒரு காலைல 8:10 எடுத்தோம்னா மதுரை பாண்டி கோயிலுக்கு 9:10 போயிடுறேன். 1 ஹவர் தான். ரொம்ப சூப்பராக ரோடு போட்டுருக்காங்க. அந்த ரோடுமே தெரியுது பாருங்க, நல்லா இருக்கு. ரொம்ப வியூ எஜ்ஜில் வந்து நிற்கிறேன். அதெல்லாம் பார்த்தலாமா இருக்கு. ஆனால் அந்த மலை இவ்வளோ பெரிய மலையை எப்படி கட் பண்ணி எடுத்தான்னு தெரியல. இந்த மலை இப்போ கட் பண்ண இந்த லென்த்துக்கு அதே மாதிரி அங்கிட்டு இருந்திருக்கு, இப்போ அது இல்லை. சரி, ரைட், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தாச்சு. இப்போ நம்ம மேலே பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ வந்துக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு சுரங்கப்பாதை மாதிரி இருக்கு. அப்படியே பார்ப்போம் வாங்க. ஒரே இருட்டா இருக்கு. அங்கிட்ட ஒரு சுரங்க மாதிரி இறங்குது, அந்த பக்கத்து வேற இறங்குது. ஸோ இந்த மலைக்கு தர்காவுக்கு நடுவில் இந்த பக்கத்து அந்த பக்கம் சுரங்கம் நிறைய இருக்கு. ஆமா, நல்லா இருக்கு. அது கிட்டக்க போயில ஒரு நல்ல கூலா ஒரு மாதிரியா ரொம்ப ஒரு அமைதியா இருக்கு. நம்மளுக்கு மனசுக்கு வந்து ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு எனக்குமே. இப்ப நம்ம மலையில ஏறி வரையில அந்த இடத்துல ஒரு காமிச்சேன் உங்களுக்கு. அதாவது முன்னாடி வந்து அடிக்கடி அந்த தண்ணி வரும். அதாவது வெள்ளிக்கிழமை மாத்திரம் அந்த ஒரு ஜும்மா தொழுகைக்கு அப்புறம் தண்ணி வரும். கொஞ்ச நேரம் ஒரு 1 மணி நேரம் அப்படி கசிஞ்சாப்புல வந்துட்டு அப்புறம் நின்றும், வடிச்ச தண்ணி மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா பார்த்தீங்களா. ஸோ அது இப்போ சமயத்துல கூட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்ததா பார்த்ததா சொல்றாங்க. அதை பிடிச்சி குடிச்சதாகவும் சொல்றாங்க. இப்ப நம்ம ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கையில பாத்தீங்கன்னா இப்போ இந்த பாறை கிட்ட தான் நிக்கிறோம். ஃபுல்லா வெறும் பாறை பாருங்க, கசிச்சு இது ஃபுல்லா பாறை தான். ஸோ பூமியில இருந்து கூட கிடையாது, மேல அத்தாயமா இருக்கு. நான் நிக்கிற இடத்துக்கு மேல என் தலைக்கு மேல நடுவு கேப் இருக்கு. இந்த கேப்ல பாறையில இருந்து பாருங்க சொட்டு சொட்டா வடிச்சு பாருங்க. நல்ல நல்ல தண்ணி, நல்லா ஒரு மாதிரியா லைட்டா ஏதோ புளிச்ச மாதிரி இருக்கு. மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். உள்ளபடியே தண்ணி ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. இறைவனுடைய அற்புதத்துல இது ஒண்ணு பாருங்க. எந்த வகையான ஒரு தண்ணி சிம்டமோ எதுவுமே கிடையாது. பாறையில இருந்து கசிஞ்சு வருது பாருங்க தண்ணி. இது ஒரு அதிசயம் தானே. மகான் சக்கரபீர் ஒளியுல்லாவுடைய தர்காவை பற்றி உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ அவங்களுடைய வரலாறு உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டேன். ஸோ மலை சார்ந்தவுடைய தர்கா ரொம்ப அமைப்பாக ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லா மக்களும் வர்றாங்க. நம்முடைய மக்கள், இஸ்லாமிய மக்கள், மாற்று மத மக்கள் எல்லாருமே வந்து போகிறாங்க. அவங்களுடைய வந்து இங்கே இருந்து அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு தேவைகள் நிறைவேறி ஒரு சந்தோஷப்பட்டு போகிறாங்க. ஸோ நல்லா இருக்குது, அவங்களுடைய நம்பிக்கை நிறைவேறப்படுது. எல்லாத்துக்கும் காரணம் இறைவன் ஒருவனே. ஸோ அது வேற விஷயம். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு காரைக்குடி ஸ்டார் சிராஜ். என்னுடைய உறவுகள் அனைவரும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.